எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு ஷார்ட் வீடியோவாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 111 டேரோ இன் தமிழ். அண்ட் இன்னைக்கு பிக் கார்ட் டேரோ ரீடிங்கில் தேர் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், இன்டென்ஷன்ஸ் பார்க்கலாம். உங்களுடைய பர்சனுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அபவுட் யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பைல் 1, பைல் 2, பைல் 3. பைல் 1 வந்து ஆரஞ்சு கலர் கிறிஸ்டல், பைல் 2 க்ரீன் கலர், பைல் 3 இது பர்பிள் கலர் அமெத்திஸ்ட் கிறிஸ்டல். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் தி ரீடிங். யாரெல்லாம் இந்த ஆரஞ்சு கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ பைல் 1, வெல்கம் பைல் 1. எப்படி இருக்கிறீங்க? நல்லா சாப்பிட்டீங்களா? ஓகே, அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன், ரைட் டைமுக்கு சாப்பிடுங்க, தூங்குங்க. தானா பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும். டோன்ட் வரி. ஸோ பைல் 1, what about your personal thoughts and feelings towards pile 1? Please spirit. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமா? ஸோ பைல் 1 உங்கள் பர்சனுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தாட்ஸ், ஓகே. பாட்டம் ஆஃப் த டெக், கிங் ஆஃப் கப்ஸ், மூன், எம்பரர். அவங்க வந்து கேரிங்காக இருக்கிறாங்க. ஓகே பைல் 1, பட் அவங்கள்ட்ட வந்து ஒரு மனநிலை தான் சரியில்லை. வேணும் வேண்டாம், ஸ்டெபிலிட்டி, அந்த மாதிரி ஒரு தாட் போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் பர்சனுடைய தாட்ஸ் அபவுட் யூ எப்படி இருக்குன்னா, தே ஆர் வெரி மச் கிளியர். ஓகே, about their actions. அவங்க என்ன செய்யணும் அப்படின்றதுல அவங்க கிளியராக இருக்காங்க. உங்களை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, they think that you are clear in what you are doing. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறத சரியாக புரிஞ்சுதான் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதா அவங்க நினைக்கலாம், இல்லை உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கிறத அவங்க நினைக்கலாம். பட் இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, நீங்கள் அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாகவே வந்து தெரியுது. ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது ஐ ஃபீல் நீங்கள் வந்து ஒரு குழப்பத்துலேருந்து தெளிவாயிட்டு உங்கள் பாதையில் மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஓகே. ஸோ நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. What about their feelings towards you? அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. என்ன முடிவு எடுக்குன்னு அவங்களுக்கு தெரில. பட் நீங்கள் வந்து தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு உங்கள் பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு தெரியல. அதை பற்றின ஒரு பெரிய ரொம்ப ஓவராகவே ஸ்ட்ரெஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை. ஓகே, அதை பற்றி அதிகமாக யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து தே ஆர் நாட் ஸ்லீப்பிங் வெல், சரியாக தூங்கலை. தே ஆர் இன்டெசிசிவ். ஓகே, அண்ட் தே வாண்ட் யூ டு வெயிட் ஃபார் தம்.
அவங்க வந்து நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணணும், மூவ் ஆன் பண்ணி போயிடக்கூடாது அப்படின்னும் நினைக்கிறாங்க, ரைட்? தேர் இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த ஹார்ட் பிரேக் வந்து சரியாகி ஒரு ஹாப்பி, அவங்க நினச்சது நடக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க எதிர்பார்க்குறதா தெரியுது இங்கே. ஸோ பைல் 1. ஓகேங்களா? பைல் 1 ஆக்சுவலி இது எப்படி வச்சுக்கலாம், தே ஆர் வெயிட்டிங், okay, for the state of happiness, right? ஸோ இந்த ஹார்ட் பிரேக்கில் இருந்து ஒரு அவங்க விருப்பப்பட்ட மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு சிச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம், ரைட்? இல்லை நீங்கள் வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக தெரியுது. ஸோ ஃபைல் 1. ஸோ நீங்கள் ப்ளேம் பண்ணாமல் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே தெரியுது. நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய சந்தோஷம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும். ஓகே, they expect you to keep calm. Okay, they want you to balance the situation till you get the victory in the relationship. So இந்த பிரேக்கப் வந்து ஒரு எண்டுக்கு வரணும், இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகணும், ஒரு நியூ லைஃப் அமையணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமாக தெரியுது. அகைன் அதுதான் இந்த ஹார்ட் பிரேக் ஒரு எண்டுக்கு வரணும். ஐ காட் another மெசேஜ் ஆல்சோ. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, கண்டிப்பாக வந்து ஒரு தெளிவு வேணும்னு நீங்கள் போராடுறீங்களோ, அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதும் அவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்சஸ் இருந்திருக்கலாம். தேர்ட் பார்ட்டினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்றது தான் உங்கள் பர்சனுடைய நோக்கமாக தெரியுது. ஃபைல் 1. பாருங்க, ஸோ உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அந்த கமிட்மெண்ட் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கொண்டு வரணும், அதுக்கான எஃபர்ட் வந்து போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபைல் 1. ஸோ ஃபைல் 1 இதுதான் உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸாக வந்து பார்க்க முடியுது. ஓகே, what about their feelings about file 1? File 1 person's feelings about file 1, please pray. Door to personal healing and happiness. Yes, அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க இந்த ஒரு டைம்காக, நல்ல ஒரு டைம்காக. திங்கிங் மேன், ஓகே, கார்னுகோப்பியா ஹாப்பியாக இருக்கிறது. ஓகே, தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த கரெக்ட் பர்ஃபெக்ட் டைமிங். ஸோ இப்போ வந்து இந்த பீரியட் வந்து ஹீலிங் அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ அதாவது ஒரு பிரேக் விட்டு நடந்தது மறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. ஒரு ஹாப்பினஸ்க்காக வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகே, இட்ஸ் குட். எத்தனை பேர் பிறந்தது எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுங்க, பார்க்கலாம். ஓகே, ஏன்னா நான் இங்கே வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான மெசேஜ் தான் பார்க்க முடியுது. ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிலையாக இருக்கணும், அடுத்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் போகணும் அப்படின்னு அவங்க எஃபர்ட் வந்து போடுறாங்க. ஓகே, someone is putting their effort in this relationship to bring this to the next level of commitment. Okay, right. So pile 1, thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye. Hi pile 2, யாரெல்லாம் க்ரீன் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ பைல் 2 உங்களுக்கான மெசேஜஸ், உங்கள் பர்சனுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ், இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பைல் 2 உங்கள் பர்சனுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ், இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் யூ. ப்ளீஸ் ஸ்பிரிட். Pile 2 உங்களுடைய பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ் about you, feelings about you, ரெண்டு வருவீங்கன்றாங்க, and intention towards you. Overall energy 7 of Swords, 5 of Cups, Pile 2. I feel சில பேருக்கு வந்து ஒரு மேரேஜ் கமிட் ஆகிருக்கலாம், பட் அவங்க பாஸ்ட் நினச்சிட்டு இருக்கிறனால அந்த மேரேஜை விட்டு ஏமாற்றிட்டு எஸ்கேப் ஆயிடணும்னு நினைக்கலாம். உள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, சில பேருக்கு ஐ திங்க் ஸ்பெசிஃபிக்காக இது யாருக்கும் இருக்க வேண்டிய நியூஸாக தெரியுது, பார்க்கலாம். ஸோ பைல் 2 பர்சனுடைய தாட்ஸ் எப்படி இருக்குது. 2 of Pentacles about you. அவங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து குழப்பத்திலே இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் பழசை பிடிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் தேவையில்லாமல் அதிகமாக வந்து கவலைப்படுறீங்க அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குதுன்னு கூட அவங்க நினைக்கலாம். எஸ், இங்கே தான் தருது. ஐ ஃபீல் பைல் 2 உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது, நீங்கள் எதை சூஸ் பண்ணன்னு தெரியாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, எஸ், நீங்கள் வந்து இன்னும் ஒரு தேர்ட் பார்ட்டியில் வந்து சம்வாட் இதில் வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ பார்க்க முடியுது.
ஐ ஃபீல் நீங்கள் வந்து அவங்கள நம்பலை, அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க, நீங்கள் நினைக்கிறத அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது, அதையே பிடிச்சி நீங்கள் அதையே வந்து பிடிவாதமாக பிடிச்சிட்ருக்குறீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. Pile 2, what is this? 10 of Swords please. Ace of Swords. உங்களுக்கு உண்மையை அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, ரைட்? ஸோ உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் வந்து தேவைப்படுது அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஓகே, what about their feelings towards you? இந்த பிரேக்கப்னால அவங்க ரொம்பவே வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டு ரொம்பவே தன்னை இழந்ததான் நினைக்கிறாங்க, ரொம்ப பேர்டனாக அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இது ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து நீங்கள் பிடிவாதமாக இருக்கதா நினைக்கலாம், இல்லை அவங்க பிடிவாதமாக இருக்கலாம். ஓகே, பட் எனிகோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். கரெக்டாக வந்து ஒரு இது எப்படி எம்பரர், அதாவது ரூல்ஸு ஃப்ரேம் பண்ணி அதுபடி கரெக்டாக ஒரு ராஜா வந்து வழி நடத்துவார்ல, அந்த மாதிரி உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம் உங்களுடைய பர்சன். கரெக்டாக திட்டம் போட்டு லாஜிக்கலாக ஒர்க் பண்ணக்கூடியவராக இருக்கலாம். அதே மாதிரி இப்போது வந்து சம்வாட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக அந்த மாதிரி வரணும் அப்படியே யோசிக்கிறாங்க. ஓகே, அதை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுறாங்க. ஸோ சரியாக தூங்குறதில்ல அண்டு ரொம்பவே வந்து பேர்டனாக ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரணும், ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. they feel that they lost themselves, okay, because of this breakup. They want to put an end to this losses, okay, and they want to bring a stability in the relationship, right? So what is this? 9 of Swords please. 4 of Cups. நடந்து முடிஞ்சதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் மேபி நீங்கள் தான் அவங்களுடைய ஹாப்பினஸ்ஸாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் சில பேருக்கு வந்து மதர் ஃபிகர் இங்கே தெரியுது, அவங்களால இந்த பிரேக்கப் வந்து ஏற்பட்டிருக்கலாம். அதனால கூட அவங்களால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் ஒரு குழப்பத்திலேயே இன்னுமே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆனாலும் வந்து இதில் ஒரு ஸ்டெபிலிட்டி வரும், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்கள்ட்ட இருக்குது. What is this? 5 of Pentacles. Emperor. Okay, பட் என்ன அப்படின்னா இப்போதைக்கு அவங்க ஹீலிங் தான் அலோவ் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வேணும்னு நினச்சாலும் அதை பிளாக் பண்ணியிருக்காங்க, அவசரப்பட வேண்டாம் அப்படின்ட்டு. they don't want to push, okay, push something to happen, right? So they block themselves, or they may block you, or you may block them. ஸோ நீங்கள் இதில் யாரோ ஒருத்தர் பிளாக் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அண்ட் யூ ஆர் நாட் ரீச்சபிளாக இருக்கலாம், ரைட்? உங்களை வந்து அவங்களால அப்ரோச் பண்ண முடியாமல் கூட அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்னு சொல்லலாம் சில பேருக்கு. சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்களோ, இது வேண்டாம் அப்படின்னு இருக்கிறீங்களோ, அவங்களால வந்து உங்களை அப்ரோச் பண்ண முடியல. 10 of Swords, 10 of Cups, Page of Pentacles, King of Swords. அவங்கள அதே மாதிரி காட்டிக்கிறாங்க, நீங்களும் வந்து அவங்கள அப்ரோச் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஐ ஃபீல் அவங்களும் வந்து காட்டிக்கிறாங்க. பட் அவங்கள்ட்ட வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்கு.
ஒரு ஹாப்பினஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரணும் அப்படின்ட்டு. Still they are expecting, even though they are detached from the relationship, they have detached from this situation, they are still expecting the happiness in this relationship. Okay, so what is this Emperor? Again 10 of swords, இங்கே 10 of swords, 10 of swords, 10 of pentacles, 10 of cups, 10 of உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு கம்ப்ளீஷன் வரப்போகுது pile 2. ஸோ Emperor is clarified by 10 of swords. Yes, இந்த stubbornness இருக்குது இல்லையா, அவங்க எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறாங்க இந்த பிடிவாதம் வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்ட்டு, அதனால ஒரு நல்ல ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, வாட் அபவுட் தேர் இன்டென்ஷன் pile 2? எயிட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், இங்கே 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 7 ஆஃப் கப்ஸ், ரைட். ஸோ இந்த குழப்பம் என்ன முடிவெடுக்குன்னு தெரியல, இது எல்லாமே வந்து சரி செய்யணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. Chariot, Queen of Swords. அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது கண்டிப்பாக, ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணுறாங்க. என்னென்னா நீங்கள் வந்து வேறு யாராவது மேரேஜ் பண்ணிப்பீங்களோ அப்படின்னு கூட அவங்க நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அப்படின்னு வந்து அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகலாம். ஸோ யாராவது ஒரு கைடன்ஸ் அவங்க மீட் பண்ணலாம், ஒரு கைட் பண்ணக்கூடிய ஒருத்தரை மீட் பண்ணலாம் டு கெட் கைடன்ஸ். ஓகே, ஒரு அட்வைஸ் கேட்குறதுக்கு அதை பற்றி அவங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். இதை எப்படி சரி செய்கிறது, வாட் அபவுட் த சிச்சுவேஷன் அப்படின்னு தே ஆர் அப்ரோச்சிங் சம் spiritual leader or a spiritual guide, okay, to help them. And they think that you are moving on, you are walking away from the situation and you are doing your own work. ஸோ நீங்கள் வந்து இதுலேருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலையை வந்து பண்ணிகிட்ருக்குறீங்க. நீங்கள் எதை பண்ணணும் அப்படின்ற எஃபோர்ட் போட்டு நீங்கள் எது பண்ணாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கலாம். நீங்களும் ரொம்ப லாயல் பர்சனாக தெரியுறீங்க, அவங்களும் ரொம்ப லாயல் பர்சனாக தான் தெரியுறாங்க. ரெண்டு பேருமே வந்து உண்மையான பர்சனாக தான் தெரியுறீங்க. ரெண்டு பேருமே வந்து இமோஷ்னலி டிட்டாச்சாக வந்து காட்டிக்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இமோஷன்ஸே இல்லாத மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டீங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து அவங்களுக்கு இருக்குது, ரைட். இது வந்து ஒரு நல்ல ஒரு மேரேஜ் வரைக்கும் போகுமா போகாதா அப்படின்றத யோசிக்கிறாங்க. ஓகே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளேம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இது ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றது அவங்க வந்து அதிகமாகவே அதை பற்றி திங்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, இன்னும் அவங்க வந்து மூவ் ஆன் ஆகலை. ஓகே, ஸோ எங்கேயாவது ஏதாவது ஒரு நம்பிக்கை வந்து கிடச்சிடாதா, ஏதாவது ஒரு வழி கிடச்சிடாதா அப்படின்னு வந்து அவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல, அதான் ஒரு விஷயமா இங்கே தெரியுது. பட் ஸ்டில் தே ஆர் ஹேங்கிங் ஆன் த பாஸ்ட். ஓகே, சில பேருக்கு சில பர்சனுக்கு வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு மெம்பர், ஃபேமிலி மெம்பரை மீறி அவங்களால எதுவும் செய்ய முடியாமல் இருக்கலாம். பட்
அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் உடைய இதுல இருந்து ஒரு நியூ பிகினிங் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்ககிட்ட பார்க்க முடியுது. What about their energy? Overall அவங்க ஃபீலிங் எப்படி இருக்குது about this relationship? Patience, பொறுமையா இருக்காங்க, அவ்வளவுதான். ரைட், வருத்தம் இருக்குது அவங்களுக்கு. இதுல எப்போ வந்து வின் பண்ண போறோம் அப்படின்னு பொறுமையா இருக்கிறாங்க. They are maintaining patience, right, in this relationship to get victory in this relationship. Okay, this is what their thoughts, feelings and intention towards you, right? So இதுதான் வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸா இருக்குது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். So pile 2, and this may be helpful for you, I hope, and thank you for being here. Thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye. யாரெல்லாம் இந்த அமெத்திஸ்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ, pile 3 purple color, உங்களுக்கான மெசேஜஸ், thoughts, feelings and intention towards you. Your person's thoughts, feelings. பிளாக் பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், சில பேருக்கு வச்சிருக்காங்க. உங்களுடைய பர்சன் வந்து மேபி உங்களை பிளாக் பண்ணி வச்சிருந்துருக்கலாம். pile 3. அவங்களுமே இந்த ஹார்ட் பிரேக் வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. Okay, their thoughts. Paglama. What about their thoughts here about you? Their feelings towards you. Their intention. Oral energy, 9 of cups. I feel சில பேருக்கு அந்த எம்பரர் வந்து ஃபாதர் ஃபிகராக இருக்கும். பைட்டில் கூட அப்படியே ஒரு கேஸ் பார்க்க முடிஞ்சது. சில பேருக்கு pile 3 இந்த ஃபாதர் வந்து ஃபினான்ஷியலாக அவருடைய ஹெல்ப் வந்து அதுதான் அவங்க லைஃப்பை பிரைட்டாக வச்சுருக்கு. அதனால வந்து என்ன பண்ண முடியல, அவங்களுக்கு அவங்களுடைய சந்தோஷத்தை நோக்கி அவங்களால போக முடியல. ரைட், I feel your person is getting support from their father, right? So that they are not able to move towards their happiness. Okay, overall energy வந்து அந்த மாதிரி இருக்குது. This may be for some, சில பேருக்கு அது பொருந்தலாம். And what about their thoughts பார்த்தோன்னா, yes, block பண்ணியிருக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப். உங்களை their thoughts about you அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே அவங்களுக்கு தெரியுது, நீங்கள் எந்த ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி இன்னும் போகலை அப்படின்றது தெரியுது. அட் த சேம் டைம் அவங்க என்ன உங்களை நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறது தான் நீங்கள் சரின்னு சொல்கிறீங்க, மற்றவங்க சொல்கிறது நீங்கள் கேட்கறதில்ல, உங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு நீங்கள் வந்து அதை நோக்கியே நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அவங்க வந்து உங்களை நினைக்கிறாங்க. ஓகே, பட் ஐ ஃபீல் நீங்கள் அவங்கள எப்போ போய் ரீச் ஆவீங்க அப்படின்றத அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியுது.
நீங்கள் வந்து ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பர்சன் எப்போ உங்களை நோக்கி வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றதும் அவங்க நினைக்கிறாங்க. ரைட், அவங்களுக்கு தெரியுது நல்லாவே. ஃபுல் இந்த ஃபேமிலியில் வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய எஃபர்ட் போடுறீங்க. இந்த கஷ்டம் வந்து ஒரு முடிவுக்கு வரணும், அதுக்கு வந்து நீங்கள் நிறைய எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ரைட், they think that you are putting more effort, right, to rekindle with this family. What is this Knight of Pentacles? Yes. World, Star, Chariot. நீங்கள் இன்னும் நம்பிக்கை இலக்கில் ஒரு நியூ பிகினிங் நம்பிட்டு தான் இருக்கிறீங்க. ஓகே, உங்கள் பர்சன் வந்து உங்கள்கிட்ட வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஓகே, they know very well about you, that you are not walking away, and they know that you haven't lost your faith in this relationship. ஸோ நீங்கள் இன்னும் நம்பிக்கை இலக்கில் இதில் வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கும், உங்கள் பர்சன் வந்து உங்கள்கிட்ட வருவாங்க அப்படின்றது நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றது உங்கள் பர்சனுடைய தாட்ஸாக இருக்குது. ஓகே, ஸ்ட்ரென்த்து, கிங் ஆஃப் கப்ஸ், ஹேங்மேன். எஸ், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போராடிட்டுருக்கீங்க. நீங்கள் அன்பானவராக தான் இருக்கீங்க, கேர் பண்ணுறீங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. பட் பிடிவாதமாக நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. ரைட், நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸை ஓவர் கம் பண்ணி வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் மற்றவங்கள ஆலோசனை கேட்டு வரலாமே அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்களா உங்களுக்குள்ளே போராடிட்டு இருக்காம ஒரு மற்றவங்க பேச்சு நீங்கள் வந்து கேட்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், வாட் அபவுட் தேர் ஃபீலிங்ஸ்? தூங்காமல் அவங்களுமே யோசிக்கிறாங்க. இந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரும், எப்போ ஒரு நியூ பிகினிங் வரும், எப்போ ஒரு ஹாப்பினஸ் வரும், ஃபேமிலி, குழந்தைங்க அப்படின்னு எப்போ இருக்கிறது இந்த கார்ட்ஸ் பார்த்தாலே தெரியுது. ரைட், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் தான் அவங்க இருக்காங்க. டெம்பரன்ஸ். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு நியூ பிகினிங் வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். பட் அந்த பொறுமையாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பேர்டனாக தான் இருக்குது. ஓகே, பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷனை வந்து கொண்டு வரணும் அப்படின்றத பற்றி ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஓகே, இதில் அப்படி ஒரு ஒரு இது சரியாகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்றது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணி வரலாமான்னு கூட அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சமோட் ஒரு ட்ராவல் பார்க்க முடியுது. ஒன்று அவங்க ட்ராவல் பண்ணி வரலாம், இல்லைன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி வரணும்னு அவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களுடைய சந்தோஷத்தை இழந்துட்டதா ஃபீல் பண்ணுறாங்க, தனிமையில் இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ முடிவுக்கு வரும், எப்போ ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் வரும்
அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்ச லைஃப் வந்து எப்போ அமையும்? ஓகே, இந்த போராட்டம்லாம் எப்போ முடியும்? ரைட், இந்த தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக ஏற்பட்ட போராட்டம், மூணாவது மனிதர்களால் ஏற்பட்ட போராட்டம், குழப்பம், இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சே போச்சா அப்படின்லாம் வந்து யோசிக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஐ ஃபீல் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரையும் எதிர்த்து அவங்களோட வந்து ஹாப்பியாக இருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் அவங்களால டெசிஷன் எடுக்க முடியல. ஓகே, வேறு இன்டென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னுமே வந்து அவங்க அவசரப்படாமல் பொறுமையாக வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு வெயிட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் வெயிட் பண்ணணும்னு கூட அவங்க நினைக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவசரப்பட வேண்டாம் அப்படின்னும் நினைக்கிறாங்க. 2 of Wands, 2 of Cups. Possibilities. அவங்களுக்கு வந்து வேற சாய்ஸஸ் இருந்தாலும் அவங்களால ஸ்டெப் எடுத்துக்க முடியல. அதான் அவங்க வந்து ரொம்பவே திங்க் பண்ணுறாங்க. உங்கள் 2 பேருக்கு நடுவில் நல்ல ஒரு அன்பு இருக்குது, இருந்தாலும் அவங்களால எதுவுமே செய்ய முடியல, ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. ஸோ அவங்க ப்ளஸ் அவங்கள்ட்ட ஒரு ஈகோவும் இருக்கலாம். நீங்கள் இப்படி பண்ணிட்டேன்ல, அதனால் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கானா, வரலாமா, பார்க்கலாமா, இதை சரி பண்ணிடலாமா அப்படின்னா. 4 of Pentacles, ஃபேமிலிக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்காங்க. அகெயின் 4 of Pentacles, ஜஸ்டிஸ். ஃபேமிலியில் இருக்கிறவங்க சொல்கிறது தான் வேத வாக்காக எடுத்துட்டு வந்து அதையே வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய கரியர் பாதிக்கப்படும் நினைக்கலாம், மணி சிச்சுவேஷன் பாதிக்கப்படும் நினைக்கலாம். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலியில் சொல்கிறது தான் வந்து சரி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மொரோவர் இன்னொன்று தெரியுது என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து விட வேண்டாம், இதை வந்து மறுபடியும் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஃபேமிலியாக நம்ம இருக்கலாம் அப்படின்னும் நினைக்கிறாங்க. ஓகே, 9 of Pentacles, 9 of Pentacles clarified by 9 of Pentacles. They could not do anything. அவங்களால எதுவுமே வந்து செய்ய முடியாது, சும்மா ஒரி பண்ணிட்டே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். they need some help. அவங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது. அது யாரை ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியல, எது பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, பட் அவங்க வரலாம் அவங்க நினைச்சா. பட் அவங்க வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தான் வர முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு தெரியுது. அதை பத்தி ஓவர் திங்க் பண்றாங்க. பட் ஒண்ணு நீங்க வந்து வரல அப்படின்னு கூட அவங்க நினைக்கிறாங்க. சில பேர் எப்படி தெரியுதுன்னா, நல்லா நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்கட்டும், வெயிட் பண்ணிகிட்டே இருக்கட்டும்,
அப்படின்னு அவங்கள வந்து கட்டி போட்டு வச்சிருக்கணும்னு நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இன்டென்ஷன் பார்க்கும்போது. நான் எதுவும் செய்ய மாட்டேன், நீ இப்படியே இரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தெரியுது சில பேருக்கு. ஓகே, கைடன்ஸ் பார்த்துருக்கலாமோ? டெய்லி டேரக்ட்லையும் மறந்துட்டு பார்த்தோம். சாரி. காடஸ் ஆஃப் த மூன். எஸ், இங்கே வந்து என்ன அப்படின்னா அவங்க பர்சன் வந்து அவங்களுடைய மணியை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறதுலே இருக்காங்க. ஃபேமிலியை விட்டு தைரியமாக வந்து அவங்களால வர முடியலை. அண்டு அவங்களுடைய இன்ட்யூஷனை அவங்க ஃபாலோ பண்ணல. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேணும் வேண்டாம் அப்படின்னு மாற்றி மாற்றி இருக்கு அவங்களுடைய மைண்டு. கன்ஃபியூஷன்லேயே வந்து இருக்கிறாங்க. ஓகே, இன்டெசிஷன், முடிவு எடுக்கவே முடியல அவங்களால. ஓகே, so pile 3, I think this is what your person's thoughts, feelings and intention towards you. ரைட், இதுதான் வந்து உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ், உங்களை பற்றின ஃபீலிங்ஸாக வந்து தெரியுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.